ஒரே பொண்ணு இல்லையா? எனக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அண்ணா ஒருத்தன் தான் இருந்தான். அவனுமே வந்துட்டு 7 வயசுலயே வந்து இறந்துட்டான். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாப்ல. ஸோ அதனால எனக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும். அவன் கூட பழகுனதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. நான் ஒரே பொண்ணு அப்படின்றதால எனக்கு அண்ணானா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ணா சாங் போட்டாலே அழுதுருவேன். அண்ணாவுனுடைய ஃபீலிங்கில் எது நடந்தாலுமே அழுகுவேன். அதனால எனக்கு அண்ணானா ரொம்ப பிடிக்கும். நான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கிற சொந்தங்களில் நிறைய நான் கூப்பிட்றதே வந்து அண்ணா, அண்ணி அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அது பிடிக்கும். எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் இப்படி?" அப்படின்ட்டு. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு 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 அந்த மாதிரி வேணும். எனக்கு அண்ணா உண்மையிலேயே என் கூட பிறக்கலை, இல்லை. அது பிறந்தவனும் போயிட்டான். ஸோ எனக்கு இனிமே பிறக்க போகிறது கிடையாது இல்லையா? அதனால நான் என்னுடைய உறவுகளை வந்து நான் அந்த மாதிரி நான் கூப்பிடும்போது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்க மறுபடியும் என்னை தங்கச்சி அப்படின்னு கூப்பிடும்போது, நாத்தனாரே அப்படின்னு என்னை கூப்பிடும்போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்குள்ள அவ்வளோ ஒரு பூரிப்பு இருக்கும். அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்லாதவங்களுக்கு தான் மேபி அந்த ஃபீல் என்னங்கிறது தெரியும். இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கிட்ட பேசுகிறாங்களே, இவங்க கிட்ட பேசுகிறாங்களேன்னு இருக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பந்தம், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உணர்வை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகமாக வந்து இது இல்லை, மனசு இல்லை. அவ்வளோதான், மனசு கிடையாது. அதுதான் உண்மை. அதனால் நிறைய பேர் வந்து நான் வீடியோ போடாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நோய் வர்றவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, நோய் வந்துருச்சுன்னா அவள் கெட்டவ அப்படிங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, பாத்தியா அவளுக்கு எப்படி தெரியுதா, வந்துருச்சு பத்தியா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பத்தியா அப்படின்றாங்க. நோய் வர்றவங்க எல்லாம் கெட்டவங்கனோ, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்கெல்லாம் வந்து கெட்டவங்கனோ சொல்ல ஆரம்பித்தா என்னென்னு நம்ம சொல்ல முடியும் எனக்கு தெரில. இவங்ககிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு. இந்த மாதிரியான ஜென்மங்கள்கிட்ட வந்து பேசுகிறது வேஸ்ட்டு. ஸோ நமக்காக கேர் பண்ணுறவங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஜென்மங்களை பற்றி நம்ம பேசி என்ன ஆக போகுது? ஒரு மண்ணும் ஆக போகிறது கிடையாது. ஸோ பேசுகிறவங்க வாய் பேசிக்கிட்டே போட்டோம், அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் சம்பவம், இப்படி தான் நடந்துச்சு, இதுதான் விஷயம். இப்போ நல்லா ஆகிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். எந்த ஜென்மங்களும் என்ன சொன்னாலும் நான் கேர் பண்ண மாட்டேன். நான் செய்கிறது எனக்கு கரெக்டுன்னு படுது. என்னுடைய கணவர் எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாரு, என் பிள்ளைங்க எனக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ் இனிமேல் தொடரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.